ஷேர் மார்க்கெட்ல ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஷேர் மார்க்கெட்ல போட்டு நிறைய பேர் பணம் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, நிறைய பேர் ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு என்ன மாதிரிங்க நடக்கும்? ஷேர் மார்க்கெட்டுக்கு முதல்ல போலாமா வேணாமா, இதெல்லாம் நமக்கு தேவையா தேவையில்லையா? ஸோ இந்த மாதிரி குழப்பத்தோட நிறைய பேர் சுத்திட்டு இருப்பீங்க. உங்களோட குழப்பத்தை தீர்க்கறதுக்காக தான் எங்க சேனல்ல இதை பத்தி நாங்க வீடியோவா சொல்ல போறோம். ஸோ இன்னைக்கு சொல்ல போற வீடியோ பாத்தீங்கன்னா இன்ட்ரோ வீடியோ மாதிரி தாங்க. வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஷேர் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டாலேங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்குள்ள போகாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் தான் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதை பத்தின முழுமையான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னாங்க, இது ஒரு கடல் மாதிரி. ஒரு நாள்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. இல்லைங்க, நான் ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேங்க, அவருக்கு எல்லாமே தெரியுமா? சத்தியமா தெரியாது. இல்லைங்க, நான் பிறந்ததுல இருந்து நான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கேங்க, எனக்கு விவரம் தெரிஞ்ச நேரத்துல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேங்க. சரி, அவர்கிட்ட எல்லாமே கேட்டா தெரியுமாங்க? கண்டிப்பா தெரியாது. 100% ஒருத்தங்களுக்கு ஃபுல்லாவே ப்ராஃபிட் தான், இது வரைக்கும் லாஸே ஆனதில்லை. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? கிடையவே கிடையாது. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம ஏங்க இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போகணும்? அதை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன வீடியோவை சொல்றோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரு எந்தெந்த மாதிரி விஷயத்த ட்ரேட் பண்ணணும், எந்தெந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், குறைஞ்சபட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். இதை அனலைஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அதுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நார்மலா சொல்லணும்னா ஈக்விட்டி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல இன்ட்ராடேல பண்ணலாமா, இல்ல ஆப்ஷன்ல பண்ணலாமா, இல்ல ஃபியூச்சர்ல பண்ணலாமா? நம்மகிட்ட இருக்க அமௌண்ட்டை வச்சுதான் இதை பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கோமே, ஒரு 10,000 ரூபாய் தாங்க இருக்கு. 10,000 ரூபாயை வச்சுட்டு நான் ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நினைச்சீங்கன்னா 10,000 ரூபாய் வச்சுட்டு ஃபியூச்சர்ல பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நம்ம எதுல பண்ணணும்? ஒன்னா கேஷ்ல பண்ணலாம், இல்ல அப்படின்னா ஆப்ஷன்ல பண்ணலாம். அதுவும் இந்த 10,000 ரூபாய்க்குள்ளார அமௌண்டா இருக்கணும். ஸோ இதுதாங்க மணி மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மறக்காம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்த வீடியோல சொல்றோம்.